நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா கௌதம மகரிஷி வந்து மிதிலையை நோக்கி பயணம் படுறாரு. அப்படி பயணம் பெறும்போது சொல்கிறாரு, அகலியோட சாப விமோச்சனம் பண்ணியாச்சு, ஆனால் அகலியோட மூத்த மகனான சரணானந்தரையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ராமரும் அதை ஏற்றுக்கொண்டு போய் பார்க்குறாங்க. சரணானந்தருக்கு வந்து எல்லா கவலையும் தீர்ந்த மாதிரியும், இறைவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கார், எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்து அவர் மனசில் வந்துடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரணானந்தர் வந்து ராமருக்கு விடை கொடுக்குறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷியும் வந்து இப்போ ஒரு மிதிலையை நோக்கி பயணப்படுறாங்க. அப்போ மிதிலையில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சீதை கிட்ட போய் சொல்கிறாங்க, மிதிலாபுரியை சொர்க்கபுரியாக மாற்றிருக்கார் அவங்க அப்பா, நாலா பக்கத்துலேருந்து அரசர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர்மிளை சொல்கிறாங்க, அப்போது சீதையோட மனம் கவர்ந்த மணாளனும் வருவார், அதுவும் பத்மமும் கதையோடு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சங்கு சக்கரமும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்கன்னா, சீதை வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த உருவம் கொண்ட பெருமாளை தான் வணங்கிட்டு வருவாங்க. அவங்க தான் என்னோட கணவராக வரணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி ஆண்டாள் வந்து பெருமாளையே நினச்சிட்டு இருந்த மாதிரி இவங்களும் பெருமாளையே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராமர் வந்து உள்ளே வர்றாரு. இப்போ ராமர் ரிஷியும் அவங்க 3 பேருமே உள்ளே வரும்போது ரொம்ப இனிமையான காலை தென்றல் பொழுது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொழுது அங்கே இங்கே ரீங்காரமிடும் குயில்கள் ஓசைகள் எல்லாத்தோட ஒரு நல்ல ஒரு சைனோட உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மிதிலாபுரியில் இருக்க கொடி வந்து வான்னு கூப்பிட்ற மாதிரி அசையுது. ராமா நீ வா, சீக்கிரம் வா, உனக்காக தான் இத்தனை வருஷம் லக்ஷ்மி பிரிஞ்சிருந்துருக்காங்க, உன்னை பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமரும் உள்ளே நுழையிறாரு. அப்போ ரிஷி வந்து அரசகுமாரர்கள் 2 பேரோட வர்றாங்க. அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு சுந்தரராக இருக்கிறாங்க. இருந்தாலும் ராமர் வந்து ஆண்டவர் போல் நம்ம மிதிலைக்கே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படி சொல்லி மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பார்வையை பார்த்தோன்னே, ராமரை பார்த்தோன்னே சுந்தரியோட மணால இவராத்தான் இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதோட ஒரு செகண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, காந்தம் ஊசி ஒன்றா வச்சு அப்படி ஒட்டிக்கும். அது மாதிரி மக்கள் எல்லாரும் ராமரை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு கண்ணு மட்டும் தான் எல்லாருக்கும் பார்க்குது, ஆனால் அப்படியே நிற்கிறாங்க, அசைவே இல்லாமல் இருக்கிறாங்க, உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கீழே வந்து ராமர் இருக்கிறாரு, மேலே வந்து சீதை இருக்காங்க. மாட மாளிகையிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ ராமர் அப்படி பார்க்குறாங்க, மேலேருந்து சீதையும் அப்படி கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே கண்ணோட மட்டும்தான் பேசிக்குவாங்க. அது எப்படின்னா, என்ன அருள் நிலத்தினால் இணையவள் நின்றுளி அப்படின்னா, எல்லையில்லாத அழகுடன் சீதையவள் அங்கு நிற்க, கண்ணோடு கண்ணை ஒன்று கவ்விக்கொண்டு உணர்வுகள் இழந்திட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தான் கம்பர் வந்து சொல்லியிருப்பார் செயல்வரிலாம். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தரோட இமை வந்து இன்னொரு இமையை வந்து மூடுற மாதிரி ஒருத்தர் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆனால் ஒரு நிமிஷம் தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது, நான் உங்களால் இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சிருந்துட்டேன், இனிமேலும் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, சீக்கிரமாக சிவதனுசை முடித்து என்னை வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி சீதை பார்க்குற மாதிரி ராமர் வந்து சீதை கிட்டே கேட்குறாங்க, உன் கடைக்கண் பார்வை எனக்கு கொஞ்சம் கொடு, அப்போ தான் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சீதை வந்து சின்ன வயசுலேயே ஒரு பந்து வந்து ஒரு இதுக்குள்ளே போயிடும், ஒரு பாக்ஸ்குள்ளே போயிடும். அந்த பாக்ஸ் மேலே என்ன வச்சுருப்பாங்கன்னா, நம்மளோட சிவதனுசை வச்சுருப்பாங்க. அப்போ யாராலையும் தூக்க முடியாது. உடனே சீதை வந்து அசால்ட்டாக வந்து அந்த சிவதனுசை எடுத்துகிட்டு தள்ளி பந்து எடுத்துகிட்டு விளையாட போயிடுவாங்க. அப்போது வந்து முடிவு பண்ணுவார், நம்மளோட மிதிலையில் இருக்க அரசன் ஜனகர் வந்து முடிவு பண்ணுவார், அந்த சிவதனுசை முறித்தவருக்கு தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமர் வந்து, நீ அந்த சின்ன வயசுலேயே அந்த சிவதனுசை எடுத்தவ நீ, அதனால் எனக்கு கொஞ்சம் உன்னோட பார்வையை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ராமர் கேட்பார். சீதையும் அந்த அருளாசியை வழங்குறாங்க. அதனால தான் அந்த மெல்லிய மலர் மாதிரி ஆகிடுவான் அந்த சிவதனுசு. அப்போ இந்த பார்வைக்குள்ளே, ஒரு நிமிஷ பார்வைக்குள்ளே இவ்வளோ ஆசிரியர்களும் அவங்களோட காதலும் இருக்குங்கிற மாதிரி தான் இந்த அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிறதோட கருத்து. இதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து அருளாளர்களோட கருத்து வந்து, மகாபலியோட வதத்தப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெருமாள் வந்து மான் தோலை இட்டுட்டு போவாராம். ஏன்னா மகாலட்சுமி வந்து மனசில் வாசம் செய்கிறனால அவரோட ஆசை எங்கிட்டாவது மகாபலிக்கு கிடச்சிருச்சுன்னா அவரோட அவதார பூர்த்தி நடக்காதுங்கிறதுக்காக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். நன்றி. ரிஷி வரனுடனே வருகின்றார். அரசுடன் குமரன் இருவருமாய் ஆசியும் வழங்கிடும் ஆண்டவர் போல அழகு மிளிர்ந்திடவே வருகின்றார். சுந்தரன் இவனைப் போல எங்கேயும் கண்டதில்லை, சிந்தை கொள்ளை கொள்ளும் எழில் இதற்கு ஈடு இணையில்லை. காந்தம் கண்ட ஊசி போல கண்ணை வியந்திடும் சாந்தம் தவழும் சூரியனோ சந்திரனோ சுந்தரி மனம் கொள்ள வந்தார்கள் பல அரசர்கள், இருப்பினும் வந்தான் இந்த கோசலை அழகன்
தனுசை வளைத்தே மனம் கொள்ள வந்தார். இதயம் நிறைந்த அன்பினோடு லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவை கண்டாலே நிலவினை அணுகிடும் சர்க்கோலம் போல மகாலட்சுமியும் சுகம் தரும் ராமனை நோக்கினாள். ராமனும் மகாலட்சுமியை நோக்கினான். மங்கள கீதம் ஒலித்திடுமே. இந்த ஸ்வாஸ்வத ஜோடியின் சங்கமம் காணவே ஜீவனும் பாவனமும் ஆகிடுமே.